வெல்கம் டு அனதர் மினி விலாக். இது ஈவினிங் எடுத்த விலாக் தான். ஸ்நாக்ஸ் டைம் ஆனனால பட்டர் கார்ன் செய்யலாம் அப்படின்னா ரெசிபி பார்த்து வச்சுருந்தேன் யூடியூப்பில் ஆல்ரெடி. ஏன்னா ஃப்ரிட்ஜில் 2 கார்ன் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தது இருந்துச்சா, சரி அதை வச்சே ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு தான் அந்த ரெசிபி பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட் டைம் தான் பண்ணேன், ஓகேவாக தான் வந்துருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு சஜஷன் சொன்னாங்க, லெமன் மட்டும் பிழிஞ்சாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு டின்னருக்கு தக்காளி குருமா வச்சு இட்லி வச்சிடலாம் அப்படின்னு தக்காளியெல்லாம் வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்திட்டு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருந்தேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே சோம்பு பொட்டுக்கடலை எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். குழம்ப தாளித்து விடுறதுக்கு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய், சோம்பு, பிரியாணி இலை, நட்சத்திர சோம்பு, பட்டை எல்லாத்தையும் போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் கருவேப்பிலை, பச்சை மிளகா நல்லா போட்டு வணக்கினதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா பவுடர்ஸ்லாம் சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். மசாலா பவுடர்ஸ்க்கு 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணி நல்லா ஒரு கலரி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி, அதுக்களவாக தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை ஆட் பண்ணக்கப்புறம் நம்ம உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு கொத்தமல்லி தலையெல்லாம் தூவிட்டு நம்ம லிடை க்ளோஸ் பண்ணி குக்கரை விசில் விட்டுறலாம். இந்த குருமா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நாங்கள் அன்றைக்கி இட்லி சுட்டு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம். See you in the next mini vlog.